வணக்கம். தமிழ் பட்டாளத்திலிருந்து சரவணகுமார். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னோம்னா, அனுவல் பிளானர் 2024 அந்த அனுவல் பிளானரை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த அனுவல் பிளானரில் என்னென்ன கொடுத்துருக்காங்க, அதில் நம்மளுக்கு என்னென்ன சாத்தியம், அதாவது ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் டிகிரி படிச்சிருந்தாங்கன்னா எவ்வளோ எக்ஸாம் எழுதலாம், அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் டிகிரி படிச்சிருந்தாங்கன்னா என்ன எக்ஸாம், ஏன்னா இன்ஜினியரிங் டிகிரி படிச்சிருக்கவங்களுக்கு கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ்னு சொல்லிட்டு ஒரு 2 சர்வீஸ் அவங்க அடிஷ்னலாகவும் எழுதலாம். இங்கிட்ட எழுதிக்கலாம், அங்கிட்ட எழுதிக்கலாம். அது மாதிரி ஒரு 6 எக்ஸாம் டோட்டலாக இந்த வருஷத்தில் 6 எக்ஸாம் எழுதலாம். நம்ம லாஸ்ட் வீடியோவில் கூட நான் சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி டோட்டல் குரூப் 4th அண்டு குரூப் 2க்கு 2 பேத்துக்கும் சேர்த்தோம் அப்படின்னோம்னா, ரெண்டையும் சேர்த்தோம்னா 15,000 சம்திங் வேகன்சி வருது. இதில் வந்து ஒரு 2,000 பேர் வந்து என்ன ஆகுவாங்கன்னா, குரூப் 2ல் ஆல்ரெடி போயிருப்பாங்க. அவங்களே வந்து குரூப் 4த்தில் போயிருப்பாங்க. அவங்க 2,000 பேர் அல்லது 3,000 பேர் அங்கிட்டு இருப்பாங்க, இங்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா இங்கே படித்தவங்களே எவ்வளோ பேர் குரூப் 4 போயிருக்காங்களோ அவங்க பூராமே குரூப் 2வும் எழுதியிருக்காங்க. அதனால் குரூப் 2 கிடச்சிருச்சுன்னா இந்த பக்கம் வந்துடுவாங்க. அதனால் அந்த வேகன்சி வந்து வேஸ்ட்டாக போகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். பரவாயில்ல, கவர்மெண்ட்டு இவ்வளோ தூரத்துக்கு போட்டிருக்கிறது பெரிய விஷயம். ஃபஸ்ட்டு வந்து குரூப் 4 போட்டு அது ஏன்னா கொஞ்சம் குயிக்காக வந்து ரிசல்ட் வந்துடும், வேகன்சி வந்துடும். அந்த ஒரு வேண்டுகோள் தான் வச்சோம். அந்த வேண்டுகோள் அவங்க அந்த மாதிரி மாற்றிட்டாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இப்போ இந்த மாதிரி அனுவல் பிளானர் வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த அனுவல் பிளானர் நம்மளுக்கு எப்படி சாத்தியமாக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். நான் நிறையா தடவை சொல்லியிருக்க மாதிரி தான், இங்கே மருத்துவர்கள் அதிகமாக இருப்பாங்க, இங்கே நோயாளிகள் கம்மியாக இருப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னா, அது ஒரு வழி சொல்கிறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க, வழிகாட்டுறதுக்கு நம்ம எவ்ரி செகண்ட் நம்ம வழிகாட்டுக்கிட்டே இருந்தோம்னா போய் சேர்ற தூரம் வந்து போய் சேர மாட்டோம். வழிகாட்டுக்கிட்டே அவங்களுக்குள்ளே கன்ஃபியூஸ்டாக நின்றுவோம். முடிவு பண்ணிடுங்க. முடிவு பண்ணிவிட்டு இப்போது இந்த வருடம் வந்து 2024 வந்து சாமியை வேண்டிக்கிறேன், வந்து உங்களுக்கு ஒரு பிரைட்டான வருடமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். பிரைட்டான வருடமாக இருக்கும். காரணம் என்னன்னா, ஒரு குரூப் 4 இருக்குது, குரூப் 1 இருக்குது, அதுக்கடுத்து குரூப் 2 இருக்குது. குரூப் 2ல் கொஞ்சம் கம்மியான வேகன்சி தான் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் இந்த 2018 போட்ட வேகன்சி சேம் வேகன்சி 1399 வேகன்சி தான் போட்டிருந்தாங்க. இப்போயும் கிட்டத்தட்ட 1300 வேகன்சி பக்கம் போட்டிருக்கிறாங்க. இது இன்க்ரீஸ் ஆகலாம். வேகன்சியை பற்றிலாம் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. வேகன்சியை பற்றி கவலைப்படாதீங்க. நீங்கள் படிக்கிறத மட்டும் பாருங்கள். பிளான், அதாவது திட்டமிடுதல். இது வந்து எங்கேயாவது போய் ஒரு இடத்துல செட்டில்மெண்ட் ஆயிருங்க. இது வரைக்கும் நீங்கள் வந்து நிறையா கன்ஃபியூஸ்டாக இருக்கலாம். இப்போ வந்து கண்ணு முன்னாடி தெரியுது. நம்ம சொல்லுவோம்ல, புலி வருது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்துருச்சு. பிடிக்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்குங்க. விட்டுறாதீங்க. அதாவது ஒவ்வொருத்தரோட ப்ரிப்பரேஷன், அதாவது இதுக்கு முன்னாடி போட்ட குரூப் 2 குரூப் 4த்தில் அதில் குரூப் 4 கிடைக்காம 160 மார்க்கு 163 மார்க்குக்கு கீழே இருந்தவங்க, அது மாதிரி குரூப் 2ல் இன்னும் ரிசல்ட் தெரியல. இந்த குரூப் 2 ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் இதில் இருந்தும் பாதி பேர் இல்லை 50,000 பேர் ஃபில்டர் ஆவாங்க. இந்த 50,000 பேர் எல்லாமே உங்களுக்கு போட்டியாக வருவாங்க. அதெல்லாம் விட இது ஒன்று சொல்ல போனோம் பார்க்கணும்னா, அந்த குரூப் 1 டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 வந்து டாப் லெவல் எக்ஸாம் ஃபார் த தமிழ்நாடு. அது வந்து யூபிஎஸ்சி எழுதுறவங்களும் இதையும் எழுதுவாங்க. இப்போ கிட்டத்தட்ட இந்த பிளான் பார்த்தோம் அப்படின்னா, அந்த யூபிஎஸ்சி எழுதுறவங்க குரூப் 1 எழுதுவாங்க, குரூப் 2வும் எழுதுவாங்க. அதனால நான் வந்து இதுக்கு முன்னாடி இருந்த குரூப் 2ல் வந்து எப்படி இவங்களை தயார்படுத்தினேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ப்ரிப்பரேஷன் இவங்க ஸ்கீம் போடுறதுக்கு முன்னாடியே வந்து மெயின்ஸு ஆரம்பித்தாச்சு. அது மாதிரி தான் இப்போவும் நான் ஆரம்பிக்க போகிறேன். இங்கே வந்து படிக்கிறவங்களுக்கு என்ன பண்ணுவேன் அப்படின்னாக்க, இப்போ இருந்தே ப்ரிலிமினரி கம் மெயின்ஸ் அப்படி கொண்டு வந்துடுவேன். ஃபஸ்ட்டு டார்கெட் போனலாம். லாஸ்ட் டைம் வந்து குரூப் 4 நான் எய்ம் பண்ணல. ஆனால் இந்த தடவை வந்து குரூப் 4 சேர்த்து, ஏன்னா நான் இங்கே இருக்கவங்கள கொஞ்சம் குரூப் 2 லெவல், ஒரு ஆஃபீஸர் கேடர் லெவல் போயிருங்க அப்படி தான் சொல்லுவேன். அது அந்த பரீட்சைக்கு, ஏன்னா ப்ரிலிமினரி பாஸ் பண்ணோன்னே எல்லா குரூப் 4 பாஸ் பண்ணுறவங்க எல்லாமே குரூப் 2 ப்ரிலிமினரி பாஸ் பண்ணுவாங்க. ஆனால் எல்லா குரூப் 4 பாஸ் பண்ணுற கேண்டிடேட்ஸ் எல்லாம் குரூப் 2 மெயின்ஸ் பாஸ் பண்ணுறது கஷ்டம். காரணம் என்ன அப்படின்னா, எழுதலாம், பட் அந்த கேள்வியோட கண்டென்ட்டு, அதோட ப்ரெசன்டேஷன், அந்த 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 8 நிமிஷத்துக்குள்ளே அங்கே போய் உட்காந்தோடனே வரக்கூடிய செயல்கள் வந்து திடுப்புன்னு வந்துடாது. அது வந்து ஆரம்பத்துலேருந்து வருடக்கணக்காக நான் தான் சொல்லியிருக்கேன். அந்த யூபிஎஸ்சி எழுதுகிறவங்க தான் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எழுதுகிறாங்க. அந்த குரூப் 1 எழுதுகிறவங்க தான் அப்படியே குரூப் 2க்கும் எழுதுவாங்க. ஏன்னா குரூப் 2ல் ஜாயின் பண்ணிக்கிட்டு அப்படியே அடுத்த லெவல் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 38 வயசு வரை இருக்க வரைக்குமே அவங்க ட்ரை பண்ணுவாங்க. தப்பு இல்லை. தன்னைத்தானே எப்போவுமே அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், மேம்படுத்திக்கிட்டே இருக்கணும். அதுக்கு நம்மளும் தயாராகணும். அதாவது கால சூழல்கள் எப்படி இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி
மாதிரி நம்ம தயாராகிக்கணும். இப்போ பார்த்தோம் கன்ஃபியூஸ்டு, எல்லாமே கன்ஃபியூஸ்டு. இயர்லி பிளான் வருமா வராதா, டெஸ்ட் வருமா வராதா, இருந்துட்டு போகுது. எப்போ வேணாலும் ஒரு ஃபஸ்ட்டு நம்ம ரெடியாக இருக்கமா, வேலை வாய்ப்புகள் கொட்டி கிடக்குது எல்லா ரகமே. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரயில்வே எக்ஸாம் வருது, அதெல்லாம் விட சென்ட்ரல் கவர்மெண்ட் சிஜிஎல்லாம் வருது, இதெல்லாமே இருக்குது. நம்ம வந்து ஃபஸ்ட்டு எல்லாத்துக்குமே அடிப்படை அதே ஹிஸ்ட்ரி தான், அதே சயின்ஸ் தான், அதே மேக்ஸு தான், எல்லாமே காமன் தான். கரண்ட் அஃபேர்ஸ் ரிலவெண்ட்டாக இதை படிச்சுக்கணும். அப்போது மற்ற ஸ்டேட்லலாம் எப்படி நான் கொஸ்டின் நீங்கள் எடுக்கிறதே நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன் இங்கே எப்படி டெஸ்ட்லாம் போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து இங்கே வர்றதுக்காக வேண்டியெல்லாம் இதை நான் சொல்லலை. இங்கே வந்து உங்களுக்கு நான் எதுக்காக சொல்கிறேன்னா இங்கே வந்து நான் இப்படி பிளான் பண்ணி போய்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான் சொல்கிறேன். நீங்களும் நல்ல அதாவது அரசுக்கு, தமிழ்நாடு அரசுக்கு ஒரு தரமான நல்ல அதிகாரிகள் கிடைக்கணும், கடின உழைப்பாளி கிடைக்கணும். அப்போ தான் வந்து இன் ஃபியூச்சரில் இந்த மாதிரி ஊழியர்களாக நீங்கள் போகிறப்ப, அரசு அதிகாரிகளாக போகிறப்ப நல்ல ஒரு செயல்பாடுகளை உங்கள் மூலியமாக அந்த தமிழ்நாட்டுக்கு கிடைக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். இப்போ இருந்தே சூழ்நிலைகளை எதிர்கொள்ளுங்கள். என்ன சூழ்நிலைகள் வந்தாலும் பரவாயில்ல, எதிர்கொள்ளுங்கள். என்ன வேணாலும் வரலாம் வாழ்க்கையில். கஷ்டம் அப்படின்னு எல்லாத்தையும் ஏற்றுக்க பழகிக்கணும். கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சுன்னா அதுக்கடுத்து இன்பம் அப்படிங்கிறது பக்கத்துலேயே தான் இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ இவ்வளோ நாளாக லாஸ்ட் இயராக 2023 எக்ஸாமே கிடையாது. ஆனால் இந்த வருஷம் வந்து கிட்டத்தட்ட ஒரு நார்மல் டிகிரி படிச்சிருக்கவங்களே கிட்டத்தட்ட ஒரு 6 எக்ஸாம் எழுதலாம். இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாங்கன்னா ஒரு 7 எக்ஸாம், 5 எக்ஸாம் எழுதலாம். இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாங்கன்னா ஒரு 7 எக்ஸாம் எழுதலாம். அப்போது நம்மளுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அப்போது அந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்ம திட்டமிடணும். இப்போ திட்டமிடணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எங்கேயோ இருக்க நானே இதுக்கு முன்னாடி இவங்களுக்கு நான் நிப்பாட்டவே இல்லை. இங்கே வந்து சேர்ந்தவங்களுக்கு இது வரைக்கும் நிப்பாட்டவே இல்லை. கண்டினியூவாக அசிஸ்டன்ட் ஜெயிலர் எழுதினாங்க, அசிஸ்டன்ட் கன்சர்வேட்டர் எழுதினாங்க. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னோம்னாக்கா இப்போயே கண்டினியூவாக எழுதிட்டு வந்தாங்க. இப்போ வந்து ஜனவரியில் அந்த கம்பைன்ட் சிவில் சர்வீஸ் எக்ஸாமோட அதையும் எழுத சொல்லியிருக்கேன். எல்லாமே கண்டினியூவாக பண்ணேன். அப்போ வந்து இவங்க வந்து மெருகூட்டப்பட்டிருக்காங்க. அதாவது இங்கே இருக்கவங்கள பொதுவாகவே தமிழ்நாட்டில் நான் காமனாக சொல்கிறேன், எல்லா பேருமே படிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. சம்டைம்ஸ் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த பொருளிகளுக்கெல்லாம் செவிசாச்சிக்கிட்டு அதையே வந்து நம்ம என்ன பண்ணுவோம், அதுக்கு அதிகமாக கன்ஃபியூஸ்ட் ஆகிக்கிட்டு படிக்காமல் விட்டுருவோம். அது வந்து லாஸ்ட்டில் நம்மளோட வெற்றி தோல்வியை அந்த மதில் மேல் பூனை மாதிரி அங்கே கொண்டு வந்து நிப்பாட்டிடும். அதனால் தொடர்ச்சியாக படிங்க, விட்டுறாதீங்க. தொடர்ச்சியாக படிச்சிங்க அப்படின்னா உங்களோட வெற்றி வந்து பக்கத்தில் நெருங்கி வந்துடும். அதுக்காக தான் சொல்கிறது. அதில் நான் இங்கே சில பிளான் போட்டு வச்சுருக்கேன். இந்த பிளான் வந்து நோட்டிஃபிகேஷன் விட வரைக்குமே இது கண்டினியூவாக போயிட்டுருக்கும். என்னோடய பிளான் நான் இங்கே சொல்கிறேன். டெஸ்ட் பிளான் தான் நான் வந்து இதே போட்டிருக்கு. அந்த டெஸ்ட் பிளானை தான் நான் சொல்ல போகிறேன். அது மாதிரி பாருங்கள் இந்த பிளான். இதே விட உங்களுக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல போய் செட்டில் ஆயிருங்க. இது வரைக்கும் கன்ஃபியூஸ்ட் ஆகிருப்பீங்க. ஓகே, இப்போ வந்து கண் முன்னாடி தெரியுது ஜனவரி மாதம் அல்லது பிப்ரவரி மாதம் கால்ஃபர். இது வந்து ஒரு 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 உத்தேச ஒரு அனுமானமாக தான் போட்டிருக்கிறாங்க. ஏன்னா லாஸ்ட் இயர் போட்ட மாதிரி ஆகஸ்ட்டில் குரூப் 1 வரணும்னு சொன்னாங்க, வரல. ஸோ இந்த வருஷம் போட்டிருக்காங்க. டெஃபினட்டாக போன வட்டம் 32 வேகன்சி போட்டிருந்தாங்க. இந்த வட்டம் வேகன்சியை அப்படியே டபுளாக கூட்டிட்டாங்க. ஸோ இன்னும் வரப்போகிற டயத்தில் இதுவும் கூட அதிகமாகலாம். அதனால் உங்களை உட்காந்துட்டு அதிகமாக ஆலோசனைகள் கேட்காம களத்தில் இறங்கி நீங்களாக பிளான் பண்ணி நோட்ஸ் எடுத்து படிங்க. அதெல்லாம் விட நான் வந்து இப்போ எப்படி வந்தேன்னா சிலபஸை ஃபஸ்ட்டு புரிய வச்சுருவேன். சிலபஸ் தான் மெயின். அந்த சிலபஸ் ஒரு கொஸ்டின் எடுத்திருக்காங்க, இப்போ ரீசெண்டாக கொஸ்டின் போட்டிருக்காங்கன்னா அந்த சிலபஸில் வர்ற கொஸ்டின் எந்த இடத்துல எப்படி கேட்குறாங்க, அது கரண்ட் ரிலவெண்ட்டாக எப்படி கேட்கணும், அப்டேட். அதுக்கு பேர் தான் அப்டேட். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கணும். விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்க என்ன கேட்குறாங்க, ஃபஸ்ட்டு சிலபஸ் தெரிஞ்சிருக்கணும். சிலபஸ்க்கு அடுத்து அந்த சிலபஸுக்கு சோர்ஸ் எங்கே இருக்குது அப்படி தெரிஞ்சிருக்கணும். அந்த சோர்ஸுக்கு அடுத்து மூணாவதாக என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா இது டிஎன்பிஎஸ்சியில் கேள்விகள் எப்படி கேட்குறாங்க அப்படி சொல்லி பார்க்கணும். இது மூணையும் பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம ப்ரிலிமினரி படிக்கும் பொழுதே இன்றைக்கி ஒரு காலத்தில் நம்ம வேணால் சொல்லலாம், சார் எல்லாம் படித்து முடிச்சுட்டு அப்புறமேட்டுக்கு ரிசல்ட் வரட்டும் அப்புறம் பார்க்கலாம். நோ, சான்ஸ் இல்லை. இப்போ இருந்தே நான்லாம் சொல்லுவேன், எவ்ரிடே இந்த ஸ்டூடெண்ட்டுகளை சொல்லுவேன், டெய்லியும் கூட 2 மணி நேரம் 3 மணி நேரம் எழுத ஆரம்பிச்சிருங்க. ரைட்டிங் ஒரு ஒன் ஆஃப் தி பார்ட். அந்த பாத்தையும் டைரெக்டாக கொண்டு போய்கிட்டு இங்கேயும் அதாவது ப்ரிலிமினரிக்கும் படிச்சுக்கிட்டு ப்ரிலிமினரிக்கு ஆப்டாக படிக்கணும். அதுக்கு கொஞ்சம் ஸ்டோரி தெரியணும், இதுக்கு கொஞ்சம் ஆப்டாக படிக்கணும். அப்போது ரெண்டையும் படிச்சுக்கிட்டே போங்க அப்படி தான் சொல்லுவேன் நான். ஏன் அப்படின்னா திடீர்னுலாம் நம்ம திறமைகளை வளர்த்துக்கிற முடியாது. அது இங்கேருந்தே தொடக்கத்தில் இருந்தே நல்லா திட்டமிட்டு படிச்சிங்க அப்படின்னாக்கா அந்த குரூப் 2 அல்லது குரூப் 1 ரெண்டையும் வந்து மெயின்ஸ் எக்ஸாம் இருக்கக்கூடிய எக்ஸாம் தான். அதே நம்ம கிளியர் பண்ணலாம். இப்போது ப்ரிலிமினரி நான் இங்கே இருக்கவங்கள என்ன பண்ணுவேன் அப்படின்னாக்கா ப்ரிலிமினரி படிச்சுட்டு இருக்கும்போதே இந்த பாடம் வந்து இதுக்கு. அதே மாதிரி ஃபஸ்ட் நான் ஒரு பிளான் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்த நாள் காலையில் வந்து டேஷ் கொஸ்டினாக கேட்பேன். அதாவது ஆப்ஷன் கொடுக்காம டேஷ் கொஸ்டினாக அந்த இதுலேருந்தே கேட்டுருவேன். ஸோ அதிலலாம் இவங்களுக்கு மனப்பாட சக்தி திறன் வரும் அப்படின்னு சொல்லிட்டு என்னால் இயன்ற அளவுக்கு இவங்களுக்கு இங்கே இருக்கவங்களுக்கு எவ்வளோ தூரத்துக்கு பண்ண முடியுமோ அவ்வளோதான் பண்ணிகிட்ருக்கு. இப்போ எங்கேயோ நானே இப்படி பண்ணுறேன் அப்படின்னா இன்னும் சிறப்பாகலாம் படிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ காலதாமதப்படுத்தாமல் கன்ஃபியூஸ்ட் ஆகாமல் திட்டமிட்டு படிங்க.
ஏதாவது உங்களுக்கு ஏதாவது உதவிகள் இங்கே வந்து படிக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா என்னோட இந்த சேனல்லே நம்பர் இருக்கும். நான் குரூப் 2க்கே வந்து இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா பிளேலிஸ்ட்டில் கொடுத்துருப்பேன். குரூப் 2 மெயின்ஸுக்கு நான் எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணி ஃபுல்லாகவே மைண்ட் மேப் போட்டு கொடுத்துருந்தேன். அது ப்ரிப்பரேஷன் தான் இப்போ இருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஒரு 2 ஹவர்ஸ் அல்லது 1 ஹவர்ஸ் அவங்கள வந்து அந்த இதுக்கு இப்போ இருந்தே தயார்படுத்திடுவேன். அல்லது அந்த சப்ஜெக்டை புரிய வச்சிருவேன். அப்போது அவங்களுக்கு வந்து ப்ரிலிமினரி ஆவரேஜாக 155 160 நெருங்கிட்டாங்க அப்படின்னாக்கா குரூப் 2 ப்ரிலிமினரி ரெடி பண்ணிடுவாங்க. ஏன்னா இப்போது மேலே கண்டினியூஸாக எக்ஸாம் வருது. மே, ஜூன், ஜூலை அப்படி மேலே ஒரு உமன்ஸுக்கு ஒரு எக்ஸாம் இருக்குது. அதுக்கடுத்து ஜூனில் இருக்குது. அதுக்கடுத்து ஜூலையில் குரூப் 2 இருக்குது. ஜூலையில் குரூப் 1 அப்படி தான் இருக்குது. அதனால் கண்டினியூஸாக எழுதலாம். அதனால் உங்களோட தயாரிப்பு இந்த வருஷம் நல்லா பிரைட்டாக பயன்படுத்தினீங்க அப்படின்னா இது நிறை குறைகள் இருந்தாலும் குறைகளை பார்க்க வேண்டாம், நிறைகளை மட்டும் பாருங்கள். ஏன்னா பாசிட்டிவ் எனர்ஜி எப்போயுமே பாசிட்டிவாக வச்சுக்கோங்க. நான் இப்போ சொல்கிறேன், நான் அந்த இதில் என்னென்ன நம்ம அட்டன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எக்ஸாம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கம்பைன்ட் சிவில் சர்வீஸ் எக்ஸாம் குரூப் 4 இருக்குது. இது வந்து ஜூன் மாதம் அதாவது எக்ஸாமினேஷன் வரும் அப்படின்னு உத்தேசமாக சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கடுத்து உமன்ஸுக்கு மட்டும் 2வதாக ஒரு எக்ஸாம் இருக்குது. இது 2 வேகன்சி தான், இருந்தாலும் ப்ராக்டிஸ் பண்ணலாம், தப்பு இல்லை. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபாரஸ்ட் கார்டு இது வந்து புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா ஃபஸ்ட்டு வந்து ஃபாரஸ்ட்டுக்கு தனியாக ரெக்ரூட்மெண்ட் போர்டு இருக்கும். ஆனால் இந்த தடவை இதில் 1264 வேகன்சி இதில் போட்டிருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னோம்னா நம்ம இப்போது இந்த ஃபாரஸ்ட் கார்டெல்லாம் பார்த்தோம் அப்படின்னோம்னா ஒரு யூனிஃபார்ம் சர்வீஸ், அதாவது ஹைட் இருக்கவங்க, ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி இருக்கவங்க, அந்த யூனிஃபார்மை விருப்பப்படுறவங்க இந்த வேலைக்கு போகலாம். அதுவும் அப்போது மேல எக்ஸாம் இருக்குது, ஜூனில் எக்ஸாம் இருக்குது, ஜூனில் 2 எக்ஸாம் இருக்குது. இது எல்லா பேரும் எழுதலாம். அதுக்கடுத்து எல்லா பேரும் எதிர்பார்க்கக்கூடிய அந்த கம்பைன்ட் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 1 இருக்குது. பாருங்கள், 32 வேகன்சி டபுளாக அப்படியே 65 வேகன்சியாக கொடுத்துட்டாங்க. இது வந்து ஜூலை மாதம் இருக்குது. மே, ஜூன், ஜூலை அப்படியே வருது. அதுக்கடுத்து கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஜினியரிங் தான் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்ஜினியரிங் ஒன் ஆஃப் த டிகிரி தான். ஸோ இன்ஜினியரிங் டிகிரியில் இருக்கவங்களும் இந்த எக்ஸாம் எழுதலாம். ஸோ அது இது வருதுன்னா ஜூலையில் வருது. அப்புறம் லீகல் சர்வீஸ் எழுத முடியாது. ஃபாரஸ்டர் வராரு. இது வந்து ஆஃபீஸர் மாதிரி ஆஃபீஸர் கேடரு. இது வந்து 118 வேகன்சி இருக்குது. இதுவும் ஆகஸ்ட்டில் இருக்குது. அப்போது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபாரஸ்ட் எக்ஸாம் கூட எல்லா பேரும் எழுதலாம். அது அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்க கடைசியில் இருக்கக்கூடிய எக்ஸாம் வந்து இந்த 10வது காலத்தில் கொடுத்துருக்கக்கூடிய கம்பைன்ட் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 2 இன்டர்வியூ போஸ்ட் அண்ட் நான் இன்டர்வியூ போஸ்ட் 1294 போஸ்டிங்கு, கிட்டத்தட்ட 1300. இது கூடலாம். ஆகஸ்ட் மாதம் இருக்குது. குரூப் 4 நீங்கள் 180+ எடுக்கிற மாதிரி படிச்சிட்டீங்க அப்படின்னாலே, ஆனால் அந்த குரூப் 1ல் எவ்வளோ மார்க் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்க குரூப் 1ல் உங்களுக்கு அந்த 150+ எடுத்துடலாம். அதே மாதிரி இங்கே குரூப் 2க்கும் ப்ரிலிமினரிக்கு ரெடி ஆயிருவீங்க. ஸோ ஒரு டைம் நல்ல பேஸ்மெண்ட் போட்டிங்க அப்படின்னா புதுசாக படிக்கிறவங்க கூட இன்னும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் இப்போ தான் படிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. 6 மாதம் போதுமானதாக இருக்கும். திட்டமிட்டு படித்தால் நான் உண்மைக்கு, ஆனால் அது சீக்கிரம் ஆரம்பிச்சிருங்க. எங்கேயாவது போய் ஒரு இடத்துல செட்டில் ஆயிருங்க. கம்ஃபோர்ட் ஜோனில் இருக்காதீங்க. அடுத்து பாருங்கள், இப்போது லாஸ்ட்டாக பார்த்தோம் அப்படின்னோம்னா இந்த குரூப் 2 எழுதலாம். அது லாஸ்ட்டாக சொல்கிறேன் நான். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னோம்னா இந்த இங்கேயும் வந்து கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் 47 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ஜினியரிங் முடித்தவங்க ஒரு 7 எக்ஸாம் எழுதலாம். இன்ஜினியரிங் முடிக்காதவங்க ஒரு 5 கேட்டகரியில் எக்ஸாம் எழுதலாம். மற்றதெல்லாம் ஸ்பெஷலாக என்னென்ன டிகிரி முடிச்சிருக்காங்களோ அது மட்டும்தான் எழுத முடியும். இந்த ஃபிசிக்கல் எஜுகேஷன் முடிச்சிருக்கணும். அப்புறம் இங்கே கம்பைன்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் சர்வீஸ் போட்டிருக்காங்க. இதுக்கும் ஒரு பர்டிகுலர் டிகிரி தான் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் வந்து பர்டிகுலர் டிகிரி தான் எழுத முடியும். மற்றதெல்லாம் எல்லாமே எழுதலாம். சரிங்களா? இப்போ வந்து இது ஒரு உத்தேசம் தான். அதே மாதிரி நான் இங்கே ஆரம்பிக்கிறப்பே இது நவம்பர் மாதம், நவம்பர் மாதத்துக்கு முன்னாடி என்ன எக்ஸாம் வருதோ அது பிரகாரம் நான் இங்கே இவங்களுக்கு சிலபஸ் போட்டு அந்த டெஸ்ட்டு வந்து சீரியஸ் போயிட்டே இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதான் நான் ஃபஸ்ட்டு போட்ட சிலபஸ். நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் இந்த சிலபஸோட கொஸ்டினை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு. ஆனால் வந்து அதில் யாரும் வந்து ஒரு வேளை படிக்க ஆரம்பிக்கலை அப்படின்றதுனால இதை நான் ஆரம்பிச்சுட்டு விட்டுட்டேன். கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். விட்டுட்டேன். அதோட கொஸ்டின்லாம் கூட ஃபஸ்ட்டு கொஸ்டின் நான் அந்த இதிலே கூட லிங்க்கில் கொடுத்துருந்தேன், பிடிஎஃபாகவே கொடுத்துருந்தேன். 200 கொஸ்டின். அதாவது இப்போது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்க இப்போ பாருங்கள் 10 யூனிட் டோட்டல் ரிவிஷன் டைப்பில் நான் செட் பண்ணியிருந்தேன். எப்படி செட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா இதே மாதிரி ஒரு 10 டெஸ்ட்டில் டோட்டலாகவே உங்களோட சிலபஸை கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி பண்ணியிருந்தேன். ஜனவரி எண்டுக்குள்ளே இந்த சிலபஸ் பூரா கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ நான் இங்கே இருக்கவங்களுக்கு ஜனவரி அப்படியே வந்துருச்சு அப்படின்னாக்க அதுக்கடுத்து என்ன ஆகும் அப்படின்னோம்னா அப்படியே வந்து அது
திருப்பி ஸ்டார்ட் ஆயிரும். அது அடுத்த சைக்கிள் ஸ்டார்ட் ஆயிரும். இங்கே வந்து படிச்சுட்டு உடனே போங்க அப்படின்லாம் நான் சொல்லவே இல்லை. வேலை வாங்கும் வரை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், படிச்சுக்கலாம் அப்படின்னு தான் நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதனால் இந்த பிளான் தான் போட்டு வச்சுருக்கேன். இந்த பிளான் முடிஞ்ச உடனே திருப்பி பிளான் ஆரம்பிச்சிருவேன். அதே மாதிரி இன்றைக்கி நடத்துகிற பாடத்தை காலையில் வந்து 25 கொஸ்டின் டேஷ் கொஸ்டின் கொடுப்போம். அதே மாதிரி மண்டே வந்து அப்படின்னா தமிழ் டெஸ்ட்டு நடக்கும். இந்த தமிழ் வந்து 100 கொஸ்டின் நடக்கும். தமிழையும் வந்து தமிழை இப்போ இருந்தே படிச்சுட்டா தான் அந்த ஜென்ரல் தமிழில் ஒரு 95+ போட முடியும். லாஸ்ட் டைமாக நான் வந்து இங்கே ஆரம்பித்ததில் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னாக்கா குரூப் 4 வந்து கன்சிடர் பண்ணலை. நான் வந்து டைரெக்டாகவே குரூப் 2 அதான் ஈஸி. உண்மையும் கூட அதுதான். குரூப் 4 180+ 170க்கு மேலே எடுத்தால் தான் ஒரு சேஃப் ஸ்கோர் சொல்கிறாங்க. சேஃப் ஸ்கோரே வந்து. ஆனால் அதே இது குரூப் 2ல் பார்த்தோம் அப்படின்னோம்னாக்க 160+ 150க்கு மேலே போனாவே ப்ரிலிமினரி செலக்ட் ஆகிடலாம். அதுக்கடுத்து அப்படியே நான் உங்களோட மெயின்ஸுக்கு கான்சன்ட்ரேஷன் பண்ணலாம். அதனால் நான் இப்போ பார்த்தோம் தகுதி எல்லா நிலையிலையும் குரூப் 2 உயர்ந்ததாக இருக்கிறதுனால நான் அந்த மாதிரி கான்சன்ட்ரேஷன் பண்ணிட்டேன். ஆனால் இப்போ வந்து குரூப் 4க்கு முன்னுரிமை. குரூப் 4க்கு கொடுத்துட்டு குரூப் 4 சொல்லிக் கொடுக்கும் பொழுதே அந்த குரூப் 2க்கும் அப்படியே பார்த்துட்டு போயிட்டீங்க அப்படின்னாக்கா நல்லா பிளான் பண்ணுங்கள். அந்த மாதிரி பிளான் பண்ணி வச்சுருக்கேன். இதில் இந்த டெஸ்ட்டு முடிஞ்ச உடனே இது 200 இப்போ ஏன் அப்படின்னம்னா ஒரு வேளை நான் என்ன நினச்சேன் அப்படின்னாக்க நிறைய பேர் நானும் சொல்லியிருந்தேன் குரூப் 1 ஒரு குரூப் 2 அப்புறமேட்டு குரூப் 4 வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வேகன்சி கரெக்டாக ஸ்ப்ளிட் ஆகி போகும். நல்ல டாப்பில் இருக்கவங்க குரூப் 1 போயிடுவாங்க. அதுக்கடுத்து குரூப் 2 போவாங்க. அந்த குரூப் 1 போகிறவங்க குரூப் 2க்கு வரமாட்டாங்க. குரூப் 2ல் இருக்கவங்க குரூப் 4க்கு போக மாட்டாங்க. அதனால் அந்த சீரியஸில் வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தோம். இப்போ வைக்கல, பரவாயில்ல. குரூப் 4 ஃபஸ்ட்டு வச்சுருக்கிறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நான் எப்படி இங்கே டெஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா ஜிஎஸ் பேப்பருக்கு 200 கொஸ்டின் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணேன். மேக்ஸிமம் குரூப் 1க்கு போகிறதுக்கு மாதிரி அந்த குரூப் 1க்கு போகிற மாதிரியும் ப்ளஸ்ஸு இந்த குரூப் 4க்கு போகிற மாதிரியும் அப்போ லாட் ஆஃப் கொஸ்டின் அவங்களுக்கு கிடைக்கும். அப்போது வந்து ஸ்கோரிங் லெவலை கூட்டுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். எல்லா பேருமே ஸ்கோரிங் லெவல் மற்றது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிடுங்க. அன்வான்ட் சிக்னல் எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிடுங்க. அதாவது என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னாக்க நிறைய புரளிகள் அதெல்லாம் காதில் கூட வாங்கிக்காதீங்க. ஒன்றுமேலு ஃபீல்டில் இறங்கிடுங்க. என்ன பண்ணணுமோ அதை மட்டும் பண்ணுங்கள். தேவையில்லாத வேலைகள் நிறைய செய்ய வேண்டாம். இப்போ வந்து திட்டமிட்டு முழு மூச்சாக இறங்கி படிச்சிங்க அப்படின்னா டெஃபினெட்லி உங்களுக்கு வந்து சர்வீஸ் வாங்குறது உறுதியாயிரும். அதுவும் இந்த 2024 நல்ல பிரைட்டான ஒரு இயராக தெரியுது. ஏன்னா இவ்வளவு கரெக்டாக 3 எக்ஸாமுமே ஒன்றா வருது உங்களுக்கு. ஸோ எதுலாவது ஒரு சர்வீஸ் வாங்கிடலாம். எப்படியாவது ஒரு சர்வீஸ் கிடச்சிருச்சு அப்படின்னாக்கா அந்த சர்வீஸில் இருந்துக்கிட்டு நீங்கள் நினச்ச சர்வீஸ் அளவுக்கு தாராளமாக போகலாம். ஒன்றும் இந்த வேகன்சின்றது வந்து ஒரு உத்தேசம் தான். ஒன்றும் கன்ஃபார்மாக இதில் இருந்தால் இன்க்ரீஸ் தான் ஆகுமே ஒழிய டவுன் ஆக வாய்ப்பு இல்லை. நல்ல டைமிங்கும் இருக்குது. ஸோ அதெல்லாம் விட ஒரு பெரிய இதுன்னா நல்ல திட்டமிடுங்க. 6 மாதம் டைமிங் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. குரூப் 2ல் இன்னொன்று சொல்கிறேன், குரூப் 2 ரிசல்ட்டு வந்துட்டால் ரொம்ப சந்தோஷம், சூப்பர், வெல் டன் அண்ட் குட். நான் என்னோட மாணவர்களுக்குமே சொல்கிறேன், ஒருவேளை எதுக்கு கவலைப்படாதீங்க, ஏற்றுக்கிற தயாராக இருங்க. உங்களோட புக்கை வந்து எப்போவுமே கீழே வைக்காதீங்க, கண்டினியூஸாக போன தட்ட 40 லாஸ்ட் டைமாக 40 எக்ஸாம் எழுதுனீங்க. அந்த 40 எக்ஸாமும் இதே விட இப்போ இருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுவேன். நான் மெயின்ஸ் வந்து நான் தான் சொல்கிறேன்ல, எவ்ரி டே வந்து அந்த ரைட்டிங் ஸ்கில் இருந்துச்சு அப்படின்னா அங்கே போயிட்டு நம்ம அதாவது என்ன சொல்கிறோம், ப்ராக்டிஸ் மேட் பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பயிற்சி எடுத்துக்கிட்டே இருந்தோன்னா நான் இராணுவத்துக்கு பணிபுரியும் போது 1.5 கிலோமீட்டர் கூட என்னால் ஓட முடியாது. ஆனால் அங்கே போய் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட கிராஸ் கண்ட்ரி லெவல் ஓட ஆரம்பிச்சிட்டேன். அந்த பயிற்சி தான் அதுக்கு காரணம். அந்த பயிற்சி பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னோம்னா அது பழக்கப்பட்டு போயிடும். இது மாதிரி தான் உங்களோட படிப்பும் சரி, ஃபிசிக்கலும் சரி, மென்டலும் சரி, நல்லா அந்த இதை பண்ணுங்கள். கண்டினியூவாக பயிற்சி பண்ணிங்க அப்படின்னாக்க வெற்றின்றது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதெல்லாம் விட இன்னொன்று சொல்ல ஆசைப்பட்றேன், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஆகிக்காதீங்க. ஜாலியாக படிங்க. எந்த வேலையுமே ஜாலியாக படிங்க. வாக்கிங் போங்க, யோகா பண்ணுங்கள், உடம்பையும் ஃபிட்டாக வச்சுக்கோங்க, ப்ளஸ்ஸு உங்களோட மனசையும் ஃபிட்டாக வச்சுக்கோங்க. தீர்க்கமாக இருங்க. வாழ்க்கையில் எல்லா பிரச்சனைகள்லாம் வரத்தான் செய்யும். ஒரு நல்ல காரியம் செய்யும் பொழுது தான் அதுக்கு தடங்கல்கள் நிறையா வரும். சுற்றுச்சூழலாக இருந்தாலும் சரி, அது யாராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு தடங்கள் நிறையா வரும். அத்தனை தடங்களையும் மீறிட்டு போய் செய்கிறதுல தான் அதில் ஒரு சுவையே இருக்குது. அது உங்களோட எண்ணங்கள் தான் போய் அந்த 200 கொஸ்டின் அட்டன் பண்ணதே ஒழிய மற்றதெல்லாம் இல்லை. ஸோ இதில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இங்கே படிக்கணும் அப்படின்லாம் ஆசைப்பட்டீங்க அப்படின்னாக்கா என்னோடய நம்பர் இருக்குது, அந்த சேனலில் நம்பர் இருக்குது, அதில் கால் பண்ணுங்கள். மற்றபடிக்கு இதில் வேறு ஏதாவது ஹெல்ப் வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஐடியா வேணும் அப்படின்னா நான் வந்து ஒரு 25 பேரில் என்னோடய சாதனை எப்படின்னா, இங்கேருந்து ஒரு குரூப் 1 ஸ்டூடெண்ட் எழுதியிருக்காங்க, ஒரு அசிஸ்டன்ட் கன்சர்வேட்டர் மெயின்ஸ் எழுதியிருக்காங்க, 2 பேர் மெயின்ஸ் எழுதியிருக்காங்க, 20 பேர் வந்து குரூப் 2ல் வந்து ப்ரிலிமினரி பாஸ் பண்ணி மெயின்ஸ் எழுதியிருக்காங்க. அதெல்லாம் விட குரூப் 4ல் ஒரு 12 பேர் போயிருக்கிறாங்க. இதுதான் நான் வந்து குயிக்காக வேகமாக வந்து நான் ஒரு இராணுவ வீரன். அதில் இருந்து எனக்கு ஆசை, இந்த மாதிரி டீச்சிங் ஃபீல்டு ஆசை, அதனால் இந்த வேலை பார்த்துட்டு இருக்கேன் இப்போ. ஸோ உங்களுக்கு ஏதாவது இந்த இதில் டவுட்டு இல்லை இங்கே வந்து படிக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள்.
டெஃபினட்டாக எனக்கு நம்பிக்கை இருக்குது. குரூப் 1 வரைக்கும் கொண்டு போயிடுவேன் அப்படிங்கிறதுல உறுதியான நம்பிக்கை இருக்குது. நான் வந்து லாஸ்ட் வரைக்கும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன் அப்படிங்கிறதுல எனக்கு கான்ஃபிடென்ட் இருக்குது. ஓகே, தேங்க்யூ.